ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்க் கிரானைட்டோட இந்த 8th எபிசோடில் 8th 7th இது வந்து ஆக்சுவலாக 10th 11th இல்லை நான் பைக்கஸ் மாடியில் வந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா இந்த குவிக் ஷிஃப்டர் அண்ட் ஆட்டோ பிளிப்பர். குயிக் ஷிஃப்டர் குயிக் இல்லை, எங்களுக்கு என்ன வருதோ அதை பற்றி சொல்லுவோம். எங்கள் ஆடியன்ஸ் வந்து அதை புரிஞ்சுப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த குவிக் ஷிஃப்டர் அண்ட் ஆட்டோ பிளிப்பரை பற்றி நம்ம பேசலாம். அது முன்னாடி நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். குவிக் ஷிஃப்டர் அப்படிங்கிறது கிளச் பிடிக்காமல் டக்குன்னு வந்து மேலே கியர் ஏற்றுறது 3 4 5 மேலே போகிறது. அண்ட் இது ஆட்டோ பிளிப்பருங்கிறது கிளச் பிடிக்காமல் டவுன் ஷிஃப்ட் பண்ணுறது. இந்த குவிக் ஷிஃப்டர் பற்றி ஃபஸ்ட் பேசுவோம். குயிக் ஷிஃப்டர் ஷிஃப்டர் பற்றி சொல்லு. ஆக்சுவலாக நிறையா டெக்னாலஜிஸ் எப்படி ரேஸ் ட்ராக்லேருந்து ரோடுக்கு வந்துச்சோ அதே மாதிரி குயிக் ஷிஃப்டர் ஆட்டோ பிளிப்பர் டெக்னாலஜியும் வந்து பார்த்திங்கன்னா ரேஸ் ட்ராக்லேருந்து ரோடுக்கு வந்தது தான். மெயினாக இதை ஒரிஜினேட் ஆனதுக்கான ரீசன் என்னென்னா, ஒரு லேப் டைம்லேயும் சில மில்லி செகண்ட்ஸ் வந்து சேவ் பண்ணுன்ற இன்டென்ஷனோட தான் அந்த குயிக் ஷிஃப்டர் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. குயிக் ஷிஃப்டரோட ஆக்ஷன் எப்படி இருக்கும்னா, நம்ம கிளச்சை பிடிச்சி கியர் எங்கேஜ் பண்ணி மறுபடியும் கிளச்சை ட்ராப் பண்ணும்போது ஒரு டைம் டிலே இருக்குது. இன்ஜின் வந்து வீலுக்கு பவர் கொடுக்கறதுல அந்த ஒரு இடத்துல மட்டும் ஒரு ஃப்ளாட் ஸ்பாட் இருக்குது. ஸோ அதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணணும். பவர் ட்ராப் இல்லாமல் ஷிஃப்ட்ஸ் வந்து நடக்கணுன்றதுக்காக தான் குயிக் ஷிஃப்டர் எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ இந்த ட்ராக்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு மில்லி செகண்டில் கூட யாராச்சும் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது தாராளமாக. ஸோ எப்படி வேணால் அது சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்காக இந்த குயிக் ஷிஃப்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு லேப் எடுத்துக்கிட்டேன்னா அதில் நிறைய கியர் ஷிஃப்ட்ஸ் வரும். ஸோ ஒரு கியர் ஷிஃப்ட்ஸுமே உனக்கு வந்து ஒரு மில்லி செகண்ட் 0.01 அட்வான்டேஜ் கிடச்சாலும் உனக்கு அட் த எண்ட் ஆஃப் த டே ஒரு லேப்புக்கு முடிவில் நீ அதிகமாக முன்னாடி இருப்ப. சரி, அந்த டெக்னாலஜி எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு நினைப்போம். இப்போ நம்ம மோட்டார் சைக்கிள்ஸில், கார்ஸில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட் மெஷ் கியர் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது நீ ஃபஸ்ட் கியர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கியருக்கான 2 கியருமே எப்போவுமே மெஸ்ட்டாக தான் இருக்குது. செகண்ட் கியர்னால் செகண்ட் கியருக்கான 2 கியருமே எப்போவுமே மெஸ்ட்டாக தான் இருக்குது. நீ ஷிஃப்ட் ஃபோர்க் செலக்டர் வந்து என்ன பண்ணுதுன்னா, நம்ம ஃபஸ்ட் கியர் நம்ம போட போகிறோம் இல்லை ஃபர்ஸ்ட்லேருந்து செகண்ட் மூவ் பண்ணுறோன்னா, அந்த ஷிஃப்டர் ஃபோர்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த கியரோட அவுட்புட் ஷாஃப்ட்டை கனெக்ட் பண்ணுதோ அதுலேருந்து தான் நமக்கு பவர் வருது. இப்போ நான் வந்து 3rd to 4th போடுறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்குன்னா, 3rd கியர்லேருந்து அது மூவ் ஆகி 4th கியரில் போயிட்டு அது ஒரு சின்ன காம்ப்ளெக்ஸான சப்ஜெக்ட்னே சொல்லலாம். அதில் வந்து நாங்கள் எப்பவும் போல அனிமேஷன் சிங்க்ரனைசர் இருக்குது, சிங்க்ரனைசர் ரிங் இருக்குது, கரெக்டாக மர்ஜ் ஆகணும், கரெக்டாக ஸ்பீடுக்கு ஏற்றாப்புல ஒரு அந்த ரேம்ப் வச்சு இது கனெக்ட் ஆகும். சிம்பிளாக என்ன சொல்கிறோன்னா, இப்போ நீ பார்த்தனா கியர் ஷிஃப்ட்ஸ் வந்து ஆக்சுவலாக ஒரு கரெக்டான ஸ்பீட்ஸில் இருக்கும்போது குயிக் ஷிஃப்ட் இல்லாமலே நீ வந்து போடலாம். கியர் பாக்ஸ் லோடடாக இல்லை அப்படின்னா எல்லா கியர்ஸுமே விழும். நீ 2nd to 3rd இருக்கட்டும், 3rd to 4th இருக்கட்டும், நீ பவர் கொடுத்துட்டு இன்ஜின்லேருந்து லோடை ஷட் பண்ணுற த்ராட்டில் ஷட் பண்ணுறனாலே உனக்கு வந்து அடுத்தடுத்த கியர் வந்து விழும். இன்ஜினில் வந்து லோடு இருக்கக்கூடாது, இன்ஜின்லேருந்து கியர் பாக்ஸுக்கு வந்து லோடு இருக்கக்கூடாது. அதுதான் சிம்பிளான கான்செப்ட். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிங்க்ரனைசர் ரிங்கு போய் அந்த க்ரூவில் அட்டாச் ஆகும். ஸோ இதை வேறு மாதிரி எப்படி பண்ணலாம், நீ வந்து கிளச்சை பிடிச்சி கியர் போட்டு திருப்பி ரிலீஸ் பண்ணுறதுக்கு பதிலாக கிளச்சில் அப்ஷிஃப்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா த்ராட்டில் கொடுப்பேன், கியரை வந்து ப்ரீலோட் பண்ண ஆரம்பிச்சிருவேன், த்ராட்டில் விடுவேன். அந்த ப்ரீலோட்லேயே வந்து பார்த்தோன்னா நீ த்ராட்டில் விடும்போது அடுத்த கியர் விழுந்துடும். மறுபடியும் நீ கியர் லெவலில் விட்டுட்டு த்ராட்டில் கொடுத்தனா அடுத்த கியர் விழுந்து அது பாட்டுக்கு போக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ப்ராசஸுமே கம்மி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின்லேருந்து லோடை எப்படி எடுக்கலாம் அப்படின்ற போது இன்ஜினை வந்து சில மைக்ரோ செகண்ட்ஸ் வந்து அப்படியே பவர் கட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ கியர் லீவரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ப்ரெஷர் சென்சார் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பிராண்ட்ஸ் வந்து நிறையா மெத்தட்ஸில் அந்த ப்ரெஷரை வந்து சென்ஸ் பண்ணுறாங்க. பட் சிம்பிளாக எல்லாருமே இப்படி தான் பண்ணுறாங்க. உனக்கு வந்து கியர் லீவரில் வந்து ஒரு ப்ரெஷர் சென்சார் இருக்குது. நீ அந்த லீவரை டேப் பண்ண ஆரம்பிக்க உடனே அது வந்து ECUக்கு ஒரு சிக்னல் அனுப்பும், இந்த மாதிரி அடுத்த கியர் வந்து எங்கேஜ் ஆக போகுது. எங்கேஜ் ஆகிற டைமில் வந்து பார்த்தோன்னா ECU வந்து என்ன பண்ணும், இன்ஜினோட இக்னிஷன் வந்து கட் பண்ணும். அது டிபெண்ட்ஸ் ஆன் கியர், டிபெண்ட்ஸ் ஆன் லோடு, டிபெண்ட்ஸ் ஆன் RPM வந்து இவ்வளோ மில்லி செகண்ட்ஸ்ன்றதை மாற்றும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா உனக்கு வந்து ஹையர் RPMல இது ரொம்ப ஃப்ளோயிங்காக நடக்கும். சில மில்லி செகண்ட்ஸ் கட் பண்ணாலே போதும், டக்குன்னு விழுந்துடும். அதே லோ RPMல ஆல்ரெடி இன்ஜின் வந்து லோடில் இருக்கும்போது லக் பண்ணிகிட்டு இருக்கும்போது உனக்கு வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் அதிகமாக இக்னிஷன் கட் வந்து தேவைப்படும். இதான் கான்செப்ட்டு. இன்ஜினை லோடை ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இக்னிஷனை கட் பண்ணுறாங்க. ஸோ பேசிக்காக வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ஹையர் அண்ட் மாடல்ஸில் இப்போ வந்து பார்த்தோன்னா RTR 310, R15 இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தோன்னா குயிக் ஷிஃப்டர்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸ்டாக்காகவும் வருது. சில பிராண்ட்ஸ் பவர்ட்ரானிக்ஸ் மாதிரி சில பிராண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உனக்கு ஆஃப்டர் மார்க்கெட்டில் இந்த ப்ரெஷர் சென்சார் எப்படி இக்னிஷன் கட் பண்ணுறதுக்கு சில வழிகளில் வந்து கண்டுபிடிச்சி அதுக்கான சின்ன சாஃப்ட்வேர் இதெல்லாம் பண்ணி வச்சு எல்லாம் அப்படியே ஒர்க் பண்ணும். கிட்டத்தட்ட எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் முடியுதுங்கிற
எலக்ட்ரானிக் இது மாதிரி கம்ப்யூட்டர்லேயே முடிஞ்சிது. அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம் தான். சரி, ஓகே. அண்ட் இது வந்து எப்படி இப்போ நம்ம குயிக் ஷிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணணும்? இப்போ போயிட்டே இருக்கிறோம், டக்குனு த்ராட்டில் விட்டுட்டு கியர் அப் பண்ணாலே போதும். அது வந்து கிளச்லெஸ் அப் ஷிஃப்ட்ஸு. குயிக் ஷிஃப்ட் வந்து நீ இருக்கிறத கண்டுக்கவே தேவையில்ல, கிளச் லீவரை நீ தொடவே தேவையில்ல. நீ த்ராட்டில் வைடாக ஓப்பன் பண்ணிட்டே இருந்தனா, கியர் லீவர் தட்டிகிட்டே இருந்தனா அது பாட்டுக்கு ஏறிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட அது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் மாதிரி தான். ஆட்டோமேட்டிக்னு சொல்ல முடியாது, ஆனால் நீ தானே செலக்ட் பண்ணுற. நான் செலக்ட் பண்ணுறேன், பட் அந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், உடனே அதே அப்படி தொங்கக்கூடாது, ஓகேவா? ஸோ இது வந்து எப்படி ரியல் லைஃப்பில் வந்து யூஸ் ஆகும் அந்த குயிக் ஷிஃப்டர் அப்படிங்கிறது? குயிக் ஷிஃப்ட் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், லேப் டைம் கணக்கில் வந்து பார்த்தோன்னா உனக்கு குயிக் ஷிஃப்ட்ஸ் எல்லாம் ஃபாஸ்ட்டாக நடக்குது. அட் த எண்ட் ஆஃப் 8 லேப்ஸ் நீ வந்து கணக்கு போட்டு பாரு. ஒரு லேப்பில் நீ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 12 கியர் ஷிஃப்ட்ஸ் பண்ணுறது அதிகமாக இருக்கும். பண்ணுறேன்னா ஒரு அப் ஷிஃப்ட்டுமே உனக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் தானே. ரேஸ் ஓகே. நான் கேட்டது ரியல் லைஃப்பில். ரியல் லைஃப்பில் இல்லை அதுக்கு மாதிரி அதுக்காச்சும் யூஸ் ஆகும்? ரியல் லைஃப்பில் இது பெருசாக யூஸ் ஆகுதுன்னா கேட்டேன்னா யூஸ் ஆகுது. கிளச்சை நீ பிடிக்க தேவையில்ல. அதுக்கப்புறம் நீ ஃபுல் த்ராட்டிலில் நீ குயிக் ஷிஃப்ட் தட்டி பார்த்தனா அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபீல், செம்ம சந்தோஷமாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். கை அடிபட்டுருச்சு, நான் கிளச்சு பிடிக்க முடியல, யாராவது ஃப்ரெண்டை வச்சு ஃபஸ்ட்டு கியரை மட்டும் மூவ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் நீ குயிக் ஷிஃப்ட்டில் போட்டு போகலாம். கை என்ன வேலை பார்த்தேன்? அண்ட் இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோ பிளிப்பர், அதை பற்றியும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. சில பேர் வந்து ரெண்டுத்தையும் சேர்த்தே கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஆட்டோ பிளிப்பர் என்ன, அது வந்து டவுன் ஷிஃப்ட் மாதிரி தானே இல்லை அப் ஷிஃப்ட்டும் சேர்ந்து வருமா? ஆட்டோ பிளிப்பர்ன்ற வேர்டு வந்து த்ராட்டில் பிளிப் பண்ணுதுல்ல, அது ஆட்டோ பிளிப் பண்ணுறது தான் ஆட்டோ பிளிப்பர். ஸோ ஆட்டோ பிளிப்பர்ன்றதை டவுன் ஷிஃப்ட்ஸோட தான் அசோசியேட் பண்ணுறாங்க. ஏன்னா நீ அப் ஷிஃப்ட் பண்ணும்போது அடுத்த கியர் போடுறதுக்கு நீ ஆர்பிஎம் மேட்ச் பண்ணுறதுக்கு த்ராட்டில் க்ளோஸ் பண்ணும், ஓகேவா? நீ அதே வந்து 4th கியர்லேருந்து 3rd கியர் வரேன்னா உன்னோட இன்ஜின் ஆர்பிஎம் வந்து கிளச் விடும்போது ரைஸ் ஆகும், நீ கவனிச்சிருந்தானா. ஸோ அந்த இன்ஜின் ஆர்பிஎம்மை நீ ஆட்டோமேட்டிக்காக பிளிப் பண்ணி மேட்ச் பண்ணுவ. நீ ரவ் மேட்சிங்ன்ற கான்செப்டை கேள்விப்பட்டிருந்தா தெரிஞ்சிருக்கும். போயிட்டே இருக்கும்போது ஸ்மூத்தாக கியர் ஷிஃப்ட்ஸ் நடக்கணும்னா நீ என்ன பண்ணுவ, இப்போது 4thலேருந்து 3rd வரேன்னா லைட்டாக ஒரு பிளிப்பு கொடுத்து கியர் கம்மி பண்ணி அப்படி விடுவ. அது ஒரு டைமிங், ஓகேவா? அப்போ வந்து அடுத்த கியர் டவுன் பண்ணும்போது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். டக்குன்னு சடனாக டிரான்ஸ்மிஷன் வந்து லோட் ஆகாது, உனக்கு வண்டியுமே ஸ்மூத்தாக ஃப்ளோயிங்காக போகும். ஸோ ஆட்டோ பிளிப்பர் எப்படி வேலை செய்யுதுன்னா, அந்த பிளிப்பை வந்து கரெக்டாக டைம் பண்ணி எவ்வளோ வேணுமோ, இப்போ நீ வந்து 80ல் இந்த இன்ஜின் ஆர்பிஎம்ல 4th கியரில் இருக்கிறேன் அப்படின்னா 3rd கியருக்கு தேவையான இன்ஜின் ஆர்பிஎம் வந்து அதுக்கு மைன்யூட்டாக அதுவே பிளிப் பண்ணிவிடும் நீ டவுன் ஷிஃப்ட் பண்ணும்போது. பட் ஆட்டோ பிளிப்பரை எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து அந்த இக்னிஷன் கட் இருக்குல்ல, இப்போ ரீசெண்ட் பைக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே உனக்கு வந்து இன்ஜினில் லோடு வரக்கூடாதுன்ற காரணத்துக்காக அதையும் இக்னிஷன் கட்டோட சேர்த்து தான் பண்ணுவாங்க. ஓகே. பட் ஆனால் வந்து நான் படிக்கும்போது ஆட்டோ பிளிப்பரில் வந்து கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் குயிக் ஷிஃப்டரோட. ஆட்டோ பிளிப்பர் வந்து இட்ஸ் மோர் டிஃபிகல்ட் டு கேலிப்ரேட். வேரியஸ் கண்டிஷன்ஸ் இருக்குது. நீ டவுன் ஹில் போவ, அப் ஹில் போவ, அந்த பிளிப்பு வந்து இப்போ உன் வண்டியோட பவரும் வந்து மாறும். எவ்வளோக்கு எவ்வளோ உன்னால் பிளிப் பண்ணணுன்றத ஒரு 1000 கிலோமீட்டர் ஓடின வண்டிக்கும் உங்களுக்கு தெரியணும், 10,000 கிலோமீட்டர் ஓடின வண்டிக்கும் தெரியணும், 1,00,000 கிலோமீட்டர் ஓடின வண்டிக்கும் தெரியணும். மோஸ்ட் ப்ராபப்ளி அது வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். பட் கேலிப்ரேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் கம்பேர்ட் டு குயிக் ஷிஃப்டர். குயிக் ஷிஃப்டர் வந்து உனக்கு பவர் கட் மட்டும்தான். நீங்கள் ஆப்வியஸாக வண்டியை ஸ்லோ பண்ணும்போது தான் கியர் டவுன் பண்ண போகிறீங்க. ஸோ அப்போ ஃபுல் த்ராட்டில் வச்சு என்னால் முடியுன்றதுக்காக கியர் டவுன் பண்ணிங்கன்னா வண்டி வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகிடும். அது பண்ணாதீங்க. ஸோ சிம்பிளாக நம்ம வந்து அப் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ குயிக் ஷிஃப்டர் என்ன பண்ணுவோம்னா ரைஸ் பண்ணிட்டு நம்ம குயிக் ஷிஃப்ட் பண்ணி த்ராட்டில் பற்றி கவலையே பட தேவையில்ல, பாடி கியர் போட்டுட்ருக்கான். அதேமாதிரி டவுன் ஷிஃப்ட் பண்ணும்போது த்ராட்டில் க்ளோஸ் பண்ணிட்டு அது வந்து குயிக் ஷிஃப்டர், இது வந்து ஆட்டோ பிளிப்பரோட வேலை. சிம்பிளா அப் ஷிஃப்ட்ஸுக்கு குயிக் ஷிஃப்டர், டவுன் ஷிஃப்ட்ஸுக்கு ஆட்டோ பிளிப்பர், இப்படி தான் ரெகுலராக கூப்பிட்றாங்க. இது ரெண்டும் எப்படி ரியல் லைஃப்பில் ஒர்க் ஆகுது? ரியல் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஷிஃப்ட்ஸ் வந்து டைமிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் பைக்குன்னு எடுக்கும்போது ரொம்ப அப்யூஸ்டான பார்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளச் வேர் வந்து எப்போ உங்களுக்கு அதிகமாக இருக்கும்னா உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் அப்புறம் டிஸ்என்கேஜ்மெண்ட் அப்பவும் தான் வந்து பார்த்தோன்னா கிளச் வேர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நீ ஒரு சூப்பர் பைக் எடுக்கிறேன்னா அதோட கிளச் வந்து ரொம்ப காஸ்ட்லியான பார்ட். ஸோ நீ ஆட்டோ பிளிப்பர் அண்ட் குயிக் ஷிஃப்ட் இருக்கும்போது நீ அந்த என்கேஜ்மெண்ட் டிஸ்என்கேஜ்மெண்ட்டை இது பண்ணுறனால ஈஸியாக வந்து ஒன்றா கிளச் லைஃப் வந்து ரொம்ப அதிகமாக எடுத்து வரலாம். கிளச் லைஃபோட சர்வீஸ் காஸ்ட்டை கம்மி பண்ணலாம். அதேமாரி நீ ஆட்டோ பிளிப்பர் இருக்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கும்போது டவுன் ஷிஃப்ட் பண்ணுற கம்மி ட்ராக்ஷன் உள்ள இடத்துல அப்படின்ற போது
உனக்கு ரியர் வீல் ஹாப் ஆகாமல் ஸ்லைட் ஆகாமல் ரொம்ப ஸ்மூத்தாக ஒரு கார்னர் என்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை நீ வந்து லோ ட்ராக்ஷன் சர்ஃபேஸு இப்போ மலையிலலாம் டவுன்ஷிப் பண்ணும்போது இருக்கட்டும், ரெண்டுமே வண்டி வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இந்த 2 இதுதான் இதோட ஆமாம், இந்த ரெண்டோட ரைட் ரைட்ஸோட முக்கியமான விஷயங்கள் இதுதான். இந்த விஷயம் வந்து ரொம்ப கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். மோட்டார் சைக்கிளில் நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தனா ஒரு ஃபுல் த்ராட்டிலில் எதுவுமே பண்ணாமல் கியர் லீவரை மட்டும் டேப் பண்ணி அடுத்தடுத்து கியர் போகிறது வந்து அது ஒரு ரொம்ப நல்ல ஃபீல். ஓகே. அது வந்து யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் V4 வச்சுருந்தாலோ இல்லை RTR 310 வச்சுருந்தாலோ இல்லை டியூப் 390 வச்சுருந்தாலோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த RR 310ல கூட இருக்குல்ல. RR 310 ஓகே. அண்ட் இந்த குவிக் ஷிஃப்டர் ஆட்டோ பிளிப்பர் இதை பற்றினா உங்களுக்கான அந்த ஓரளவுக்கு ஓகே இது டெக்னிக்கலாக நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறோம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக அந்த ப்ராக்டிக்கலாக நாங்கள் வந்து சீக்கிரமே அது வீடியோவாக நாங்கள் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கூட கீழே வந்து ஹேஷ்டேக் போட்டு ஆஸ்க் ரெவனேட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். இதனால் இதில் இன்னொரு கண்டென்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், குயிக் ஷிஃப்டர் வந்து ரொம்ப ஈஸி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு, ஆட்டோ பிளிப்பர் வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ற காரணத்தினால ஆஃப்டர் மார்க்கெட் கிட்லேயும் வந்து பார்த்தோன்னா நீ ஒரு R15 V2 எடுத்துக்கோ, குயிக் ஷிஃப்டர் வந்து உனக்கு கிடைக்கும். பட் ஆட்டோ பிளிப்பர் வந்து கிடைக்காது. அதேமாதிரி மாடர்ன் பைக்ஸ் ரைட் பை வயர் இருக்கிற வண்டிலையும் வந்து பார்த்தோன்னா ஆட்டோ பிளிப்பர் வந்து ஒரு தனி ஆக்சசரிஸாக கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். இதை வந்து கருத்தை ஆட் பண்ணிக்கிறேன். கடைசியில் ஒரு கருத்தை ஆட் பண்ணிக்கிட்டீங்க. ஓகே. ஆனால் இந்த குவிக் ஷிஃப்டரில் வந்து ஆனால் ஆட்டோ பிளிப்பர் வைக்கணும்னா உனக்கு வந்து ரைட் பை வயர் இருக்கணும் கண்டிப்பாக. ஓகே. ரைட் பை ஒயருங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இந்த குவிக் ஷிஃப்டரில் வந்து பார்த்தோன்னா எல்லா ஆர்பிஎம்லையுமே ஒரே மாதிரி இருக்குமா அந்த பவர்? அது சிம்பிளாக சொல்லணும்னா எல்லா ஆர்பிஎம்லையும் ஒரே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், எல்லா ஆர்பிஎம்லையும் ஒரே டைமிங்க்கு இக்னிஷனை கட் பண்ணாது. சில கண்டிஷன்ஸ்க்கு அதிகமாக கட் பண்ணும், சில கண்டிஷன்ஸ்க்கு கம்மியாக கட் பண்ணும். நான் ஆல்ரெடி அதை சொல்லியிருந்தேன் வீடியோவில். ஓகே. அண்ட் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.